நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட், இங்க இந்தியாவில் சொன்னா ஒரு கடைக்கு போறீங்க, துணியெல்லாம் வாங்கி முடிச்சு பில்லு போட போகும்போது அந்த கடையில சொல்றாங்க, இல்லைங்க எல்லாம் ஓசி தாங்க, நீங்க எடுத்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எத்தனை எடுத்தீங்க, இவ்வளவு எடுத்தீங்களா, ரைட்டு போங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பிச்சு வச்சாங்கன்னா நீங்க என்ன கேட்பீங்க? அந்த கடையை விட்டு கீழே இறங்கணும்னு என்ன பண்ணுவீங்க? யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு இருக்க எல்லா வாட்ஸ்அப் குரூப்ல போடு ஸ்டேட்டஸ், ஆமா எல்லாத்துலயும் போடு, இந்தா இங்க கிடைக்குது, உடனே இங்க பாரு, நம்புங்கள் ஜனங்களே நம்புங்கள், இந்தா பாரு எல்லாம் இலவசம், யாருக்கு வேணாலும் இலவசம், எவ்வளவு வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். சொல்லுமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம் தானே? அப்ப கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு? நீ உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் இதை சொல்லுன்னு சொன்னாரு. அதனால சொல்ல மாட்டோம். இந்த வார்த்தை என்ன பாவியாகி என்ன ரட்சித்துச்சு. இந்த வார்த்தை எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியான இந்த வார்த்தை எனக்கு விளக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நான் மகிமையின் மேல் மகிமை அடையக்கூடியதா நான் தேவனுடைய பிரசன்னத்துல வந்து கொண்டே இருப்பதற்கு இந்த வார்த்தை எனக்கு பயன்படுத்திட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்த பாதையில போவதற்கு இந்த வார்த்தை எனக்கு உதவி பண்ணி கொண்டே இருக்கிறது. எப்படி கர்த்தரிலிருந்து வர்ற வார்த்தை வெறுமனை திரும்பாதோ அதே மாதிரி எனக்குள்ள இந்த வார்த்தை உள்ளவே எனக்குள்ள கிரியை பண்ணுது. அந்த கிரியை பண்ணுகிற அந்த வார்த்தையை, அந்த வல்லமுள்ள சத்தியத்தை வைத்துக் கொண்டு நான் எப்படி உண்மை இல்லாதவனா இருக்க முடியும்? எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்?